NHAI அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு பெரிய சர்வே பண்ண போறாங்க. ஆமா. ஒரு 20,000 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ நெட்வொர்க் சர்வே வெஹிக்கிள்ஸை வச்சு ஆய்வு செய்ய போறாங்க. எதுக்காக இந்த ஆய்வு? ரோடு குவாலிட்டியை செக் பண்றதுக்கு. முக்கியமா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், ரோட்ல விரிசல், பள்ளம், மேடு பள்ளம் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப ஏன் திடீர்னு இந்த ஆய்வு? ரோடு சரியா மெயின்டைன் பண்ணாததால ஆக்சிடென்ட் அதிகமாகுதுன்னு நிறைய விமர்சனம் வருது. 2022ல மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா 9,000 பேர் இழந்திருக்காங்க. ஓ, NHAI வேகமா ரோடு போடுறாங்க. 2014ல 91,000 கிலோமீட்டர் இருந்த நெட்வொர்க் இப்போ 1,46,000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 33 கிலோமீட்டர் போடுறாங்க. ஆனா குவாலிட்டியும் சேஃப்டியும் முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஆய்வு. 2019ல இருந்தே புது ரோடு போட்டா NSME ஆய்வு கட்டாயம்னு இருக்கு. இந்த NSVங்கிறது என்ன வாகனம்? ஸ்பெஷலா இருக்குமா? ஆமா, ஸ்பெஷல் வண்டி தான். அதுல லேசர், GPS, ஹை ரெசல்யூஷன் கேமரா, 3D இமேஜிங், 360 டிகிரி கேமரா, ரோடு மேடு படத்தை அளக்கிற கருவின்னு நிறைய டெக்னாலஜி இருக்கும். இது என்னெல்லாம் கண்டுபிடிக்கும்? அது ஆட்டோமேட்டிக்கா ரோடு சர்ஃபேஸ்ல இருக்கிற 13 விதமான குறைபாடுகளை கண்டுபிடிக்கும். விரிசல், பள்ளம், ரோடு பெயிண்டிங் எப்படி இருக்கு, ஒட்டு போட்ட இடம் எப்படி இருக்கு, ஓரங்கள் உடைஞ்சிருக்கான்னு எல்லாத்தையும், ரோடு அகலம், சுத்தி இருக்கிற நிலப்பரப்பு எல்லாத்தையும் கூட ரெக்கார்ட் பண்ணும். ஒரு மாதிரி ரோடுக்கு ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி. இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த டேட்டா எல்லாம் ரேம்ஸ்னு ஒரு சிஸ்டம்ல போடுவாங்க. ரோடு ஆசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இத வச்சு எந்த ரோட்ல எந்த இடத்துல என்ன ரிப்பேர் பண்ணணும்னு கரெக்டா தெரிஞ்சு சீக்கிரமா நடவடிக்கை எடுக்க முடியும். இது நல்ல விஷயமா இருக்கே. ஆமா, ரிப்பேர் செலவு குறையும், ரோட் சேஃப்டி அதிகமாகும், ஃபியூச்சர் பிளானிங்க்கும் உதவும். இந்த 20,000 கிலோமீட்டர் சர்வேய 23 மாநிலங்கள்ல 5 மண்டலமா பிரிச்சு பிரைவேட் கம்பெனிஸ் மூலமா செய்ய போறாங்க. டெக்னாலஜியை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டியை பார்க்கறது நல்ல விஷயம்தான். நிச்சயமா. ஆனா டேட்டா கலெக்ட் பண்றதோட நிக்காம அத வச்சு கரெக்ட் டைம்ல ஆக்ஷன் எடுக்கிறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு.